அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை வளர்பிறை அஷ்டமி அன்று இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். செய்து வராகின பாதத்தில் மட்டும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் அமையும். நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். வியாழக்கிழமை என்று ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வளர்பிறை அஷ்டமி. இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதற்கு பூஜை விரதம் எதுவுமே இருக்க தேவையில்லை. இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். எல்லோருமே இந்த பரிகாரம் வராகினை நினச்சி பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம் 8 நாணயம் கட்டாயமான முறையில் நமக்கு தேவைப்படும். 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. வராகி எண்ணெயை நிறைய பேர் வளர்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்படி இருப்பவர்கள் வராகி எண்ணெய்க்கு மிளகு தீபமோ அல்லது நீங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ 1 தீபமோ அல்லது 8 தீபம் கூட ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக மிளகு சாதம், தயிர் சாதம் இது போன்ற சாதங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். பூக்கள் செவ்வரளி மலர்கள் சூட்டுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது வாசனை மலர்கள் மல்லிகை, பிச்சி, தாமரை இந்த பூக்களும் வராகி அன்னைக்கு வைக்கலாம். வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அஷ்டமி என்று வராகினை வழிபாடு செய்பவர்கள் இப்போ வராகினை பஞ்சமி தினத்தை என்று மட்டும்தான் நாங்கள் வழிபாடு செய்வோம். மற்ற நாள் எந்த நாளுமே வழிபாடு செய்ய மாட்டோம். அப்படி இருப்பவங்க இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க. வராகினை படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்கோங்க. மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா நமக்கு வெள்ளை நிற துணி நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை துணியை சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளை நல்லா முக்கி எடுத்து நிழல்லே கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. காய வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் நிறமாக மாறிடும் அந்த துணி. அதை வராகினை படத்திற்கு முன்னாடி விரித்து 1 ரூபாய் நாணயம் 8 நாணயம் போட்டு 8 மிளகு, ஒவ்வொரு மிளகாக நீங்கள் போடும்போது வராகினை மனதார பிரார்த்தனை செய்துட்டு எனக்கு நல்லா ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டும், பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு 8 விரலி மஞ்சள் அல்லது 8 குண்டு மஞ்சள் வைக்கணும். இல்லை 8 விரலி மஞ்சள் இப்போதைக்கு எங்ககிட்ட கையில் இல்லை அப்படி இருப்பவர்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் பொடி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு 8 முறை உங்கள் கையில் எடுத்து உங்களுடைய மொத்தமாக ஒவ்வொரு ஸ்பூனாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா 8 முறை போடணும். உங்கள் கையாலேயே எடுத்து 8 முறை ஓம் அஷ்டவராகிய சொல்லி 8 முறை அந்த மஞ்சளை அந்த 1 ரூபாய் நாணயம் மிளகுல போடணும். போட்டுக்கோங்க. விரலி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. தனியாக இருக்கிற விரலி மஞ்சள் ஒவ்வொரு மஞ்சளாக எடுத்து நீங்கள் அந்த 1 ரூபா நாணயத்தில் வச்சுருங்க. மொத்தம் 8 மஞ்சள் வைக்கணும். விரலி மஞ்சள் இல்லாதவங்க 8 முறை மஞ்சள் பொடியை அதில் போடணும். ஓம் அஷ்டவராகி நமக, ஓம் அஷ்டவராகி நமகன்ட்டு 8 முறை அந்த மஞ்சளில் போட்டு முடிச்சு போல் கெட்டி இந்த வராகி எண்ணெய் பாதத்தில் வச்சுருங்க. இந்த முடிச்சு பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்கும். எவ்வளோ வசதியான வாழ்க்கையை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த 8 ரூபா நாணயம் முடிச்சு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 8 திக்கு திசையும் உங்களுக்கு பணம் சேரும். நல்ல ஒரு பண வரவு வரணும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த வளர்பிறை அஷ்டமி என்று செய்து பாருங்கள். வாழ்க்கையில் செல்வம் நிலைத்து இருக்கும். வற்றாத செல்வம் எப்போதுமே உங்கள் வீட்டில் இருக்கும். செல்வ செழிப்புடன் நிறைவாக வாழுவீங்க. வராகி மேல் நம்பிக்கை வைத்து இதை மட்டும் செய்து பாருங்கள். பூஜை கூட பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். ஒருவேளை வராகி எண்ணெய் படமே எங்ககிட்ட இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வராகி எண்ணெய் விளக்கு வச்சு ஏற்றுற பழக்கம் இருந்தால் அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு பொதுவான விளக்கு, அந்த விளக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுருங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பணத்திற்காக வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. பணமழை பொழியும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வியாழக்கிழமை மாலை 6 to இரவு 10க்குள்ளே செய்துடணும். செய்துட்டு நீங்கள் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வளர்பிறை அஷ்டமி வர்ற வரை இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து பக்கத்தில் கோவில் எப்போயாவது போனீங்க அப்படின்னா போயிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை உண்டியில் சாத்திடலாம். அப்படி இல்லை அப்படின்னு இந்த முடிச்சை நீங்கள் அப்படியே எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். கேஷ் பாக்ஸோ அல்லது பீரோவில் ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க. பணம் புழங்குற இடத்துல அதிகமாக எந்த இடத்துல நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. அப்படி இல்லைனா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டுருங்க. அந்த நாணயம் நீங்கள் செலவுலாம் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் இந்த நாணயம்லாம் செலவு செய்யணும் அப்படின்னா பூஜை சாமானாக தான் நம்ம வாங்கணும். இப்போ சுவாமிக்கு பூ வாங்குறது, சுவாமிக்கு பத்தி இந்த மாதிரி கற்பூரம் எல்லாம் வாங்குறோம் பார்த்திங்களா, இந்த நாணயத்தை எடுத்து அந்த மாதிரி வாங்கி கொள்ளலாம். இது செய்யலாம். நம்ம மற்ற ஜாமான் வாங்குறத விட நம்ம பூஜை ஜாமானா சுவாமிக்கு திரும்பவும் நம்ம செலவு செய்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். ஒன்று உண்டியில் போடணும். அப்படி இல்லைனா சுவாமிக்கே நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேஷ் பாக்ஸில் கூட இதை வச்சுருங்க. கொஞ்ச நாள் கழித்து அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் உண்டியில் கூட போட்டுடலாம். இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம்.
நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். அடுத்த வளர்பிறை அஷ்டமி வரை அந்த பரிகாரம் செய்து அப்படியே இருக்கட்டும். அதற்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக யோகம் அமையும், அதிர்ஷ்டம் உண்டாகும். வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் உங்களால் 100% வாழ முடியும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். ஓம் அஷ்ட வராகி நமக அந்த மந்திரத்தை 8 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனையானது கட்டாயமாக வராகி அன்னை காதுக்கு போகும். நிச்சயமாக அவங்க உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உங்கள் வளமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ வைப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையுமே நிறைந்து இருப்பாங்க. நீங்கள் வேண்டுற இடத்துலலாம், அவங்கள கூப்பிட்ற இடத்துலலாம் அவங்க உங்ககிட்ட சேருவாங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். மஞ்சள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு இன்னமும் கூடுதல் விசேஷமாக இருக்கும். வராகினிக்கு பிடித்ததும் மஞ்சள் தான். நமக்கு குரு பார்வை கிடைப்பதும் மஞ்சள் தான். நமக்கு பண வரவை கொடுக்க போகிறதும் மஞ்சள் தான். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். வராத பணம் கூட உங்களை சேரும். வற்றாத செல்வம் நிலைத்து இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகினி வழிபாடு செய்பவர்களும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வழிபாடு செய்யலை, இதுவரை நான் வராகினியை வழிபாடு செய்யலை அப்படி இருந்தால் கூட வராகி அம்மனுடைய மனசில் வச்சு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அன்னே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவாங்க. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து வராகினி பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.